இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு ரவையை வச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் பார்க்கலாம். செய்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சின்ன வெங்காயம், கோதுமை மாவு, ரவையெல்லாம் வச்சு செய்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். கோதுமை மாவில் என்ன ரெசிபி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன பவுல் வச்சு அதை அளந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மெசரிங் கப்பில் அளந்தாலும் அளந்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் வந்து கோதுமை மாவு, 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரிசி மாவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். தண்ணி வந்து கரெக்டாக 2 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேணாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் விஸ்கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் வந்து இந்த ரொட்டிக்கு 2 சைடிஷ் இதில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ரெண்டுமே குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. 20 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சின்னதும் பெருசுமா நான் கலந்து சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து 4 சேர்த்துருக்கேன். என்னோட மிளகாய் ரொம்ப காரன்றதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதே போல் நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதை போல் கூட எடுத்துக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருங்க அந்த தக்காளி விழுது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை மேலையெல்லாம் தெரிக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தக்காளி மிளகாய் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். பச்சை வாசனை போக நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நமக்கு நல்லா சுருண்டு வரும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணியிருந்தேன். சட்னி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி கூடலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா மேலே 2 ட்ராப் வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடிஷ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் எதுவுமே கருக விட்டுறாதீங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், கலர் மாறணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போக வதங்கினா போதும். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போக வதக்கினா போதும். குறைஞ்சது 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் 1 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எதுவுமே சேர்க்கல, வெறும் வெங்காயம், மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சைடிஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கங்க. மல்லி இலை தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் தொக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ப்ரெட்டுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ரொட்டிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம கோதுமை மாவு ரொட்டி, கம்பு மாவு ரொட்டி, கேழ்வரகு ரொட்டி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மாவு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா ஊறி வந்திருக்கு. கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை ஊறினதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ரொட்டின்றதுனால கொஞ்சம் மாவு திக்காக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு தடவை நல்லா கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு கைப்பிடி நிறையா துருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரொட்டிக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். பச்சை மிளகாய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நமக்கு ஹெல்த்தின்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன், சுகர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகாய் காரமாக இருந்தது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இடித்த மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். நல்லா கலந்தாச்சு. தோசைக்கல்லை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எவ்வளவு தேவையோ மாவு அதை சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டுங்க. இது வந்து குக்கிங் சோடாலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். மூடி சேர்த்தும் குக் பண்ணலாம், மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம். இப்போ இந்த ரொட்டி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. அதே போல் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு, ஒரு 40% அளவுக்கு குக் ஆகிருக்கு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோடு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணலாம். இந்த சட்னி அதை விட சூப்பராக இருந்தது. அதனால் இந்த 2 காம்போவையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வச்சிருக்கிற இந்த 2 சைடிஷில் ரெண்டுமே பக்காவான டேஸ்ட்டுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை வந்து பசங்களுக்கு மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வரும்போது பசங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இது போல் நல்லா சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் கோதுமை மாவில் நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி தான். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.